ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்ரீயா. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டைப் ஆஃப் பிரேஸ்லெட் தான் காட்ட போகிறோம். உங்களுக்கு இங்கே ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த டைப் ஆஃப் பிரேஸ்லெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் வந்து பிரேஸ்லெட் மேக்கிங் ஃப்ரீ கிளாஸ் சீரிஸ் தான் நடத்திட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுக்கு ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் தரேன். இந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இப்போ ஐ திங்க் ஒரு ஆல்மோஸ்ட் 11 கிளாஸஸ் முடிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். நான் திருப்பி அந்த பிரேஸ்லெட் ஃபோட்டோ காட்டுறேன். இதுவுமே ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட பிரேஸ்லெட் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஏதாச்சும் செஞ்சு காட்டணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பிரேஸ்லெட்டோட ஃபோட்டோவை நீங்கள் எனக்கு அனுப்பலாம். நான் உங்களுக்கு அதை வந்து செஞ்சு வீடியோவாக போடுறேன். ஓகேவா? ஸோ இதை எப்படி பண்ணலாம்? இதில் இருக்க எக்ஸாக்ட் சார்ம்ஸ் அண்ட் பீட்ஸ்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ நான் இதில் இருக்க மெத்தடை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற என்ன சார்ம் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிடலாம். அதாவது உங்களுக்கு டிசைன் எப்படி வேணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நீங்கள் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி செய்கிற பிரேஸ்லெட்டில் நமக்கு இந்த எலாஸ்டிக் தேவைப்படாது. எல்லாமே வந்து நான் ஐபின்னில் ஜாயின் பண்ணி தான் கனெக்ட் பண்ணி பிரேஸ்லெட்டாக செய்ய போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இந்த ஷேட்ஸ் ஆஃப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஒரு ரிப்பன் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த ஃபியூ சார்ம்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் காட்டிடுறேன். அந்த மெத்தட் வச்சு இப்போது ஃபோட்டோவில் இருக்கிற திங்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இப்போ அதில் எக்ஸாக்ட் திங்ஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த ஐபின் வச்சு எப்படி பிரேஸ்லெட் பண்ணணுங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் டிசைன் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீட் போடுறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட ஐடியாஸ் தான். நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் என்ன கற்றுப்பீங்கன்னா, ஐபின் வச்சு எப்படி பிரேஸ்லெட் பண்ணலாம், எலாஸ்டிக் இல்லாமல் வெறும் ஐபின் வச்சு எப்படி பிரேஸ்லெட் பண்ணலாங்கிறது தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் கற்றுப்பீங்க. ஓகேவா? ஸோ டிசைன் கிரியேட்டிவிட்டியெல்லாம் அப்படியும். ஸோ இந்த மாதிரி ஐபினில் வீடியோ போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இன்ச் டேப் வச்சுக்கோங்க உங்கள் சைஸ் மெஷர்மெண்ட்க்கு. எனக்கு சைஸ் தெரியும் அப்படிங்கிறனால நான் வந்து இன்ச் டேப் யூஸ் பண்ணல. நீங்கள் இன்ச் டேப் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஒரு பீட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன டிசைன் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் நான் இதில் விட்டு ஒரு இது ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இதில் ஒரு பீட் கூட அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, நான் உங்களுக்கு வந்து ஐபின் வச்சு பிரேஸ்லெட் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நான் திருப்பி அதான் சொல்கிறேன். இந்த வச்சு இந்த டிசைன் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவிட்டி. ஓகேவா? நான் ஒரு வீடியோவில் ஒரு டைப் தான் காட்ட முடியும். லைக் அந்த டைப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். எல்லா டிசைனுமே காட்டினா அது உங்களுக்குமே போர் அடிச்சு போயிடும். ஸோ நான் மெத்தட் காட்டிட்டா டிசைன் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி. ஓகேவா? ஸோ அடுத்த டிசைன் நான் இதை ரெடி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் அது அகேன் ஒரு பிங்க் கலர் பீட் போட்டுட்டு மேபி இந்த ஒரு இந்த சாம் டபுள் ஹுக். ஓகேவா? ஸோ நான் இதை வந்து இந்த இதுலேயே ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நான் லைட்டாக எனக்கு வந்து லைட்டாக தான் இருக்குது. ஸோ நான் இதை லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம யூஸ்வலாக லாக் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் பண்ணும்போதே ஒரு சீக்வன்ஸ் இப்படி பிளான் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும். நெக்ஸ்ட் எப்படி வைக்கலாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டிலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வரும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் பிங்க் வச்சுருக்கேன். ஸோ ஒயிட் பிங்க் 2 பீடும் ஆட் பண்ணி ஒரு செட் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் இது கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது ஸோ நெக்ஸ்ட் இதில் நான் இந்த மாதிரி ஒரு குட்டி பேர்ல் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த பேர்ல் ஒன்று, இந்த பிங்க் குட்டி பீட்ஸ் ஒன்று, அப்புறம் இன்னொரு ஒயிட் குட்டி பீட் ஒன்று. ஸோ இதை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இதில் நான் ஒரு பிங்க் பெரிய பீடும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சார்ம்ஸ் எல்லாமே வந்து ஹேங்கிங் சார்ம்ஸ். ஸோ இதெல்லாம் நான் அங்கங்கே வந்து ஹேங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன ஆட் பண்ணலான்னு இருக்கேன்னா, ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இந்த பீட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் அகேன் இந்த மாதிரி சின்ன பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் இந்த பிங்க் கலர் சின்ன பீட் ஒன்று, இந்த ஒயிட் கலர் பீட் ஒன்று, ஒயிட் இல்லை, இது டிரான்ஸ்பெரண்ட். அப்புறம் அகேன் இந்த பிங்க் கலர் பீட் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு எக்ஸஸை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? ஸோ இது வந்து என்னோட அடுத்த டிசைன். ஸோ நான் இதெல்லாம் ஜாயின் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இதை எப்படி ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் வந்து இதை வந்து ஜம்பிங்ஸ் வச்சு ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு ஜம்பிங்ஸ் இங்கே ரவுண்டாக வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஐப்பினையே ஓப்பன் பண்ணி இதோட இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பட் எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ஜம்பிங்ஸ் வச்சு ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இன்னொரு பிரேஸ்லெட் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தி ஆகும். ஸோ நான் அதனால ஜம்பிங்ஸ் வச்சு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நடுவில் ரவுண்ட் ஜம்பிங்ஸ் வேணாம்னா நீங்கள் ஐப்பினே ஓப்பன் பண்ணி இன்னொரு இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து வந்து ஒரு ஜம்பிங்கில் தான் கனெக்ட் பண்ணிட்டு வரப்போகிறேன். ஓகேவா?
பண்ணிட்டேன். மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லென்த் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறனால அதுவும் இல்லாமல் ஒரு டிசைனுக்காக நான் இந்த செயின் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த செயினை நான் லைட்டாக இங்கே வரைக்கும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த செயினுக்கு ஒரு ஜம்ப் ரிங். ஸோ இந்த செயினுக்கு ஒரு ஜம்ப் ரிங் போட்டுட்டு இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் செயினை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ செயினை கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஃபிஷ் ஹூக் தான் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் ஹூக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு செயினுக்கு போட்டு ஆப்போசிட் சைடு நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செயினுக்கு போட்டு ஆப்போசிட் சைடு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு பார்த்ததுக்கப்புறம் ஐ ஃபீல் எனக்கு இதில் இருக்க எல்லா சாமும் ஆட் பண்ண வேணான்னு. ஸோ நான் எனக்கு ஒரு சாம் போதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எத்தனை சாம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமர் இந்த சாம் வேணும் அந்த சாம் வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ஜம்ப் ரிங் வச்சு நான் இந்த ஹார்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஹார்ட்டை நான் கரெக்டாக இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு ஜம்ப் ரிங் இருக்கா, அந்த ஜம்ப் ரிங்லேயே நான் இதை கனெக்ட் பண்ணி விட்டு வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் உங்கள் ப்ரேஸ்லெட். ஸோ இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு வேறு ப்ரேஸ்லெட் செய்யணுன்னா நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ.